ஹாய் டியூட்ஸ். 2040ல் சென்னை வந்து முழுக போகுதுங்க. எதில் முழுக போகுதுன்னா, கடலில் வந்து பாதி சென்னை வந்து முழுக போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு அதிர்ச்சியான தகவல் வந்து நமக்கு வந்து தெரிய வந்திருக்குங்க. அதை பற்றி இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் சென்னை மட்டும்தான் வந்து இதாகுதான்னு கேட்டிங்கன்னா, சென்னை மட்டும் கிடையாதுங்க. கடலோர மாவட்டம் தூத்துக்குடி இந்த மாதிரி கடலோர மாவட்டங்களும் 10% வந்து 2040 இல்லை 2050க்குள்ள கடலில் வந்து மூழ்கிரும், நம்ம வந்து மிதக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆராய்ச்சியில் வந்து சொல்லியிருக்காங்க. வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதுக்கு எடுத்தாலும் நம்ம வந்து சென்னை சென்னை சொல்லுவோம். பிகாஸ் வந்து எப்படி வந்து கர்நாடகாவுக்கு வந்து பெங்களூர் வந்து சிலிக்கான் வேலியும், அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து சென்னை வந்து சிலிக்கான் வேலி, தலைநகரம் அப்கோர்ஸ் வந்து சென்னை தான் நம்ம தமிழ்நாட்டோட தலைநகரம். ஸோ எதுக்கு எடுத்தாலும் வந்து இப்போ நிறைய பேர் வந்து ஒர்க் போகிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சென்னைக்கு தான் போகணுங்க, சென்னையில் வந்து வீடு வாங்கி அங்கேயே வந்து செட்டில் ஆகும் நிறைய பேர் வந்து நினைப்பாங்க. அப்படியேப்பட்ட சென்னை வந்து கடந்த ஒரு 20 ஆண்டுகளாகவே வந்து ரொம்ப வந்து கடல் மட்டம் உயர்ந்துகிட்டு இருக்கு. சரிங்களா? கடல் மட்டம் வந்து இப்போ 2000ல் வந்து இவ்வளோ தூரம் இருக்குன்னு வச்சோங்களேன். 2020ல் இவ்வளோ தூரம் வந்துருச்சு. அதே மாதிரி 2030 இவ்வளோ தூரம் வரும். 2040ல் இவ்வளோ தூரம் வந்து பாதி சென்னையே வந்து மூழ்க போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு அதிர்ச்சியான தகவல் வந்திருக்கு. இதுக்கு மெயின் ரீசன் என்னன்னு கேட்டீங்கன்னா, சென்னையை சுற்றி, அதாவது மெரினா பீச், அதாவது நம்ம உலக மேப் எடுத்துக்கிட்டிங்கன்னா சுற்றியும் வந்து கடல் தாங்க. அது குறிப்பாக அது அண்டார்டிகா, ஆர்டிகா, சரிங்களா? இந்த 2 காண்டினென்ட்டில் வந்து பனி, சரிங்களா? பனியும் ப்ளஸ் வந்து கடலும் இருக்குது. இந்த இடத்துல வந்து என்ன ஆகுனா, பூமி வந்து வெப்பமாயிட்டு இருக்குங்க, சரிங்களா? அப்போலேருந்தே வந்து பூமி வெப்பமாயிட்டு தான் இருக்குது. இப்போ இன்னும் அதிகரிச்சிருச்சு, சரிங்களா? ஸோ அந்த காலத்தில் நீங்கள் வந்து பிரிட்டிஷ் வந்து நம்மளை ஆட்சி செஞ்ச காலத்தில் வந்து இருந்திருக்கு. அப்போ வந்து அவ்வளோவா தொழிற்சாலைகள் கிடையாது. இப்போ எங்கே பார்த்தாலும் வந்து தொழிற்சாலைகள், ஹீட், சரிங்களா? ஹீட் வந்து எங்கே பார்த்தாலும் ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்குது. இந்த ஹீட்னால என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, பூமியோட வெப்பம் வந்து அதிகரிச்சுட்டே வரதுனால பூமியோட வாட்டர் லெவல், அதாவது சீயோட வாட்டர் லெவலும் வந்து ஹைக்கப் ஆகிட்டே இருக்கும். இதே மாதிரி தான் வந்து அண்டார்டிகா, ஆர்டிகா கண்ட்ரியில் நடந்துகிட்டு இருக்குது, சரிங்களா? பூமி வந்து அங்கே வெப்பமாயிட்டு இருக்கிறதுனால பனியெல்லாம் இருக்குல்ல, ஆக்சுவலாக அந்த பனி வந்து பூமி அதை சூடு ஏற என்னாகும், அப்படியே வந்து மெல்ட் ஆகி வந்துடும். அதே மாதிரி சூடு ஏறிட்டு இருக்க சமயத்தில் மெல்ட் ஆகி அப்படியே வந்து வாட்டரோட கலந்துருது. ஸோ இதனால அண்டார்டிகா, ஆர்டிகாலே வந்து கடல் மட்டம் வந்து இவ்வளோ தூரம் இருக்கிறது, இவ்வளோ தூரம் வந்துருச்சு. இது வந்து எவ்வளோ தூரத்துக்கு நமக்கு வரப்போகுது, தமிழ்நாட்டுக்கு சீக்கிரமாக வரப்போகுது. இதுதான் மெயின் ரீசன். நிறைய தொழிற்சாலைகள் வந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்து நிறைய வந்து ஹீட் பொருள் நம்ம இது பண்ணுறோம். அதே மாதிரி ஏகப்பட்ட கார்பன் டை ஆக்சைடு நம்ம வந்து வானில் செலுத்துகிறோம். இந்த மாதிரி பண்ணுறதுனால கடல் நீர் மட்டம் வந்து அதிகரிச்சுட்டு வருது, சரிங்களா? இதுதான் வந்து மெயின் ரீசன். கடல் நீர் மட்டத்தால் தான் வந்து சீயோட வாட்டர் லெவலில் ஹைப் ஆகிட்டு இருக்கு. இப்போ சென்னை மட்டும்தான் வந்து இதில் வந்து அடிப்படுதான்னு கேட்டிங்கன்னா, சென்னை, அதுக்கப்புறம் வந்து தூத்துக்குடி சொன்னேன். தூத்துக்குடி பக்கத்தில் இருக்க ஒரு சில பெரிய பெரிய மாவட்டங்கள், சரிங்களா? அதை வந்து எந்த அளவுக்கு வந்து அவங்க சொல்லலை. அதே மாதிரி வந்து மற்ற மாநிலத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கோவா, மும்பை, அதாவது கடலோர மாவட்டம் எல்லாமே வந்து அடிப்படும் தான் வந்து அவர் வந்து சொல்லியிருந்திருக்காரு. தொழிற்சாலை வந்து இப்போ ஃபாரின் கண்ட்ரிஸில் தான் தொழிற்சாலை இருக்குது, ஏன் வந்து அந்த கண்ட்ரிஸ்லாம் வரலன்னு நீங்கள் கேட்பீங்க, சரிங்களா? ஆப்வியஸாக அதுக்கும் ஒரு ஆன்சர் இருக்குது. என்ன ஆன்சர் இருக்குன்னா, இந்த இன்சிடெண்ட் இப்போ நான் சொன்னலைங்க. ஸோ இது வந்து பருவநிலை மாற்றத்தினால கூட வரத்துக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. பருவநிலை மாற்றம்னா வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ நீங்கள் வந்து அந்த காலத்தை எடுத்துக்கோங்களேன், ஒரு 90s 50 இந்த மாதிரி காலகட்டத்தில் வந்து வெயில் அடிக்கும், அதாவது சம்மர், எப்படி சொல்கிறது, ஜூன், அடுத்து வந்து மே, இந்த மாதிரி ஏப்ரல், மே, ஜூன் இந்த சமயத்தில் வந்து வெயில் அதிகமாக அடிக்கும். அதே மாதிரி மழை எப்போ பெய்யும்னா பருவமழை, சரிங்க? பருவமழைன்னு நிறைய அப்போலாம் அந்த காலத்தில் வந்து பருவமழையை வச்சே வந்து நம்ம வந்து விவசாயம் பண்ணிட்டு இருந்தோம் காலம், சரிங்களா? இப்போ வந்து பருவமழையே வரதில்லை, எப்போ வருதுன்னே அவங்க அதுக்கே தெரியல. ஸோ அப்போ வந்து பருவமழை வந்து கரெக்டாக வந்துட்டு இருந்தது, சரிங்களா? ஆகஸ்ட், அக்டோபர், நவம்பர் இந்த மாதிரி மந்த்தில் வந்து பருவமழை வரும். அதே மாதிரி வந்து வின்டர் வந்துருச்சு, சம்மர் வந்துருச்சு, அதே மாதிரி பனிக்காலம், சரிங்களா? இப்போ வந்து பனி வந்து எப்படின்னா மார்கழி மாதம் மட்டும்தான் ஒரு மார்கழி, தை பாதிலியோட வந்து பனிக்காலம் முந்தி விட்டுது. ஆனால் இப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, அப்படியே வந்து பிப்ரவரி வருது, அதே மாதிரி மார்ச் வரையுமே வந்து பனி வருது, சரிங்களா? இதுக்கு ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, பருவநிலை மாற்றம் ஆயிடுச்சு, சரிங்களா? அந்த காலத்தில் இருந்து இப்போ வரையும் பருவநிலை டோட்டலாக டிஃப்ரெண்ட் ஆகிடுச்சு. இது மெயின் ரீசன் வந்து சொல்கிறாரு. ஸோ இந்த பருவநிலை மாற்றத்தினாலே பூமி வந்து வெப்பமாயிட்டு இருக்கு. இப்போ சீசன் வந்து இப்போ மாங்காய் சீசனுக்கு கிடைக்கலன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து சாப்பிட முடியாது. அதே மாதிரி சீசன் இப்போ வெயில் அடிக்கிற சமயத்தில் வந்து மழை பெஞ்சா என்ன ஆகும், அதே மாதிரி வந்து மழை பெய்கிற சமயத்தில் வெயில் அடிச்சா என்ன ஆகும், சரிங்களா? ஸோ அதுக்குன்னு டைம் இருக்குல்ல. ஸோ அந்த டைமுக்கு வந்து இது கரெக்டாக வரல. ஸோ டோட்டலாக வந்து 2010க்கு அப்புறம் 2000க்கு அப்புறமே வந்து பருவநிலை டோட்டலாக டிஃப்ரெண்ட் ஆயிடுச்சு. டோட்டலாக சேஞ்ச் ஆனதுனால இந்த இன்சிடென்ட் வந்து கண்டிப்பாக நடக்கும். ஸோ நாட் ஓன்லி சென்னை, தூத்துக்குடி. அவர் வந்து நிறைய லிஸ்ட்டு போட்டு சொல்லியிருந்திருக்காரு. என்னென்ன சொல்லியிருந்திருக்காருன்னா, புதுச்சேரி, அப்புறம் வந்து தூத்துக்குடி, இது வந்து 10% கடலில் மூழ்கும்னு சொல்லியிருக்காங்க. சென்னையை பொறுத்தவரை 2040 வந்து 5லேருந்து 10% வந்து நிலப்பரப்புக்குள்ள கடலுக்குள்ள போயிடும். அண்ட் தென் கொச்சி,
மங்களூர், விசாகப்பட்டினம், உடுப்பி, பூரி இந்த நகரமும் 1லிருந்து 5% வந்து நிலப்பரப்புல இருந்து பாதி வந்து கடல் மட்டத்துக்கு போயிருமாம். ஸோ இதே மாரி போயிட்டு இருந்ததுன்னா, கண்டிப்பா வந்து சுற்றுச்சூழல் வந்து ரொம்ப பாதிக்கும். 20100ல வந்து எந்த ஒரு சுற்றுலா தலமும் தமிழ்நாட்டுல இருக்கவே இருக்காது. ஃபுல்லா வந்து மலை பிரதேசமா தான் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இப்ப ரீசென்ட்டா வந்து இதில நடந்தது இல்லங்க. இப்ப ரீசென்ட்டா கேரளா சம்திங் ஏதோ ஒரு ஊர் சரிங்களா? வயநாட்டுல நடந்தது இல்லங்க. ஸோ நல்லா தான் தூங்கிட்டு இருந்தாங்க. பட் வந்து தண்ணி வந்து அடிச்சுட்டு போயிடுச்சுல. ஸோ அது வந்து இயற்கை சரிங்க. ஸோ இயற்கை மிஞ்சி நம்மளால எதுவும் பண்ண முடியாது. ஸோ அததான் வந்து இங்க சொல்றாங்க. ஸோ இதே நிலைமை நீடிட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 2050ல கடலோர நகர்ல கண்டிப்பா வந்து 80 கோடிக்கும் அதிகமான மக்கள் வந்து இப்ப வந்து நம்ம மக்கள் வந்து நீங்க வந்து சிட்டி சைட்ல இருக்கீங்க. நீங்க வந்து நல்ல வந்து சேஃபான ஊர்ல இருக்கீங்க. ஆக்சுவலா முக்காவாசி இந்தியால இருக்கவங்க எல்லாமே வந்து கடலோரத்துல வசிக்கிறவங்க தான் நெறைய பேர் இருக்காங்களாம். கடலோரம் மீன்ஸ் வங்காள கடல், அதாவது பே ஆஃப் பெங்கால்னு சொல்லுவாங்க. பசிபிக் ஓசன். நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, மும்பை வந்து கடலோர பகுதியில தான் இருக்கு. ஆக்சுவலா வந்து நீங்க மும்பை வான்கடே ஸ்டேடியமும் பக்கத்துல பார்த்தீங்கன்னா, கடல் தாங்க கடல் பக்கத்துல தான் இருக்கு. அதே மாரி சென்னை சேப்பாக்கம் ஸ்டேடியமும் கடல் பக்கத்துல தான் இருக்கு. ஸோ கடலோரம் வசிக்கிறவங்க தான் அதிகமா இருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கு. சரிங்களா? அதே மாரி வந்து மற்ற மாநிலத்துல வந்து குஜராத், மகாராஷ்டிரா, கோவா, கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு, ஆந்திரா, ஒடிசா. ஸோ இந்த மாரி மேற்கு வங்காளம் ஈவன் தான் மேற்கு வங்காளம் கூட இதுல வந்து லிஸ்ட்டா இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து ஆய்வுல வந்து சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? ஆக்சுவலா வந்து சென்னையில தான் வந்து அதிக மக்கள் தொகை வாழ்ந்துட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டுல சென்னையில குறிப்பிட்ட அதிக பேர் வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறதுனால இந்த ப்ராப்ளம் வருதான்னு கேட்டீங்கன்னா, அப்பல்லாம் கிடையாது. இப்ப அதிக இடத்துல இப்போ ஒரு இடம் இருக்கு சரிங்களா? அந்த இடத்துலயே வந்து ஹீட் அதிகமாயிட்டே இருந்தா என்ன ஆகும்? ஒரு நாள் நாளுக்கு நாளா வந்து ஹீட் ஆயிட்டே இருந்ததுன்னா வெடிக்க ஆரம்பிச்சுரும். அதே மாரி தான் சென்னையில வந்து நெறைய பாப்புலேஷன் இருக்குங்க. இப்போ ஒரு 100 சதுர அடியிலே வந்து ஒரு 100 பேர் இந்த மாரி இருப்பாங்க. சரிங்களா? அதனால தான் வந்து ஹீட் ஆயிட்டு இருக்கு. சரிங்களா? சென்னையே வந்து டோட்டலா வந்து ஹீட் ஆயிட்டு இருக்கிறதுனால இந்த பிரச்சனை. சரிங்க. சென்னை பக்கம் போனீங்கன்னா, எங்க போனாலுமே வந்து கூட்ட நெரிசலோட தான் இருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து அங்க மக்கள் தொகை அதிகம். ஸோ இது ஒரு ரீசன்னு சொல்றாங்க. இந்த மாரி மக்கள் தொகை அதிகரிச்சுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? வீடு கட்டுவாங்க. இல்ல வந்து ஃப்ளாட் போடுவாங்க. சின்னதா இடம் இருந்தாலுமே வந்து அதில வந்து எந்த ஒரு விவசாயி எதுவும் பார்க்க மாட்டாங்க. விவசாயம் மீன்ஸ் இப்ப நான் சொல்றது சின்னதா ஏதாவது சரி, அந்த இடத்துல வந்து வீடு கட்டுவாங்க. இல்ல வந்து ஒரு ஃப்ளாட் போடுவாங்க. சின்னதா இடம் இருந்தாலுமே 10க்கு 10 ரூம் இருந்தாலுமே வந்து அத வந்து ஃப்ளாட் போட்டு விக்க தான் பார்ப்பாங்க. ஸோ இதுதான் வந்து அடுத்த ரீசன் சரிங்களா? இந்த மாரியே வந்து போய்கிட்டு இருந்ததுன்னா, கண்டிப்பா வந்து 2040ல சென்னை வந்து நான் ஸ்டார்ட்டிங்ல சொன்ன மாரி சென்னை முழுக தான் போகுது சரிங்களா? அதுக்கு ப்ரூஃபே இதுதான் சரிங்களா? வெப்பநிலை அதிகமாயிட்டு இருக்கு. அதே மாரி காலநிலை வந்து அதிகமாயிட்டு இருக்கு. இதனால வந்து கடல் மட்டம் உயர்ந்துட்டு இருக்கு. சென்னை மெரினா பீச் வந்து 1977ல வந்து சம்திங் வந்து 0.6% வந்து கடல் மட்டம் உயருது. இப்போ வந்து அப்படியே டோட்டலா வந்து 1% வந்து உயர்ந்துட்டு வந்துட்டு இருக்கு. இதே இது போயிட்டு இருந்ததுன்னா, ஸோ 2040ல அதிகரிச்சு நம்ம சென்னை வந்து பாதி சென்னை வந்து அப்படியே வந்து தண்ணியில மூழ்கும். இப்போ ரீசெண்டா வந்து இது வெள்ளத்துல வந்து எல்லாமே அடிச்சுட்டு போச்சு. அப்புறம் வந்து மிதக்குனாங்கல்ல, இந்த ஃப்ளாட்டுக்கு மேல இருக்கவங்க மட்டும் வந்து நல்லா சேஃபா இருந்தாங்களா, ஃப்ளாட்டுக்கு கீழ இருக்க கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்கவங்க சேஃபா இருக்க முடியல. அந்த நிலைமைக்கு வரும். அத விட நமக்கு வந்து இதாகும். இதே நம்ம போயிட்டு இருந்தா 2100ல வந்து கன்னியாகுமரி வந்து 10% கடல்ல மூழ்குன்றாங்க. இது வந்து நெறைய இடத்துல வந்து இந்த மாரி நியூஸ்லாம் கேட்டுட்டு வந்து சென்னையில வாசிக்கிறவங்க, அந்த கடலோர மாவட்டத்துல இருக்கவங்கலாம் வந்து கேள்விப்பட்டிருந்திருப்பீங்க. அதெல்லாம் வந்து கண்டுக்க மாட்டீங்க. பட் இது வந்து சீரியஸ் சரிங்க. இந்த டாபிக் வந்து ரொம்ப சீரியஸான டாபிக். இட்ஸ் நாட் அ கிட்டிங். இட்ஸ் நாட் அ ஜோக். பிகாஸ் அப்ப வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அப்ப வந்து நெறைய டெக்னாலஜி இல்ல. இப்ப அடிச்சு சொல்றாங்க. பாதி கடல் மட்டம் உயருதுன்னு சொல்லிட்டு. இதுக்கு கன்க்ளூஷன் என்னன்னு என்னை பொறுத்தவரை இதுக்கு வந்து கன்க்ளூஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா, கன்க்ளூஷன் வந்து இப்ப ஒரு இடத்த விட்டு நம்மளால வெளியும் வர முடியாது சரிங்களா? இப்ப கடலோர மாவட்டம்னா அவங்க அவங்க அங்கே தான் இருக்க முடியும் சரிங்களா? வெளிய வந்து எங்கேயும் வர முடியாது சரிங்களா? ஸோ இதுக்கு கன்க்ளூஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா, நாம வந்து கடல் மட்டத்த உயர்த்தாம பார்த்துக்கிட்டா மட்டும் தான் முடியும். இதுக்கு வந்து நம்ம கையில தான் இருக்கு சரிங்களா? கடல் மட்டத்த உயர்த்த முடியாது. என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம பண்ணா மட்டும் தான் ப்ரிகாஷன் எடுத்தா மட்டும் தான் நம்மளால கடல் மட்டத்த உயர்த்த முடியாது. ஏற்கனவே வந்து அண்டார்டிகா, ஆர்டிகா இந்த மாரி கான்டினென்ட் பனிப்பிரதேசத்துல பனிகள் உருகிட்டு இருக்கு சரிங்களா? பனிகள் உருகி கடல் அங்கேயும் நீர் மட்டம் அதிகரிச்சுட்டு இருக்கு வெப்பநிலையினால சரிங்களா? இதுக்கு மெயின் ரீசன் ஹீட் ஆகுறது. நான் சொன்ன மாரி. அப்புறம் வந்து காலநிலை மாற்றம். ஹீட் எதனால ஆகும்? நெறைய வண்டி வாங்குறதுனால வந்து பெட்ரோல் போடுறதுனால அதுல வந்து ஹீட் ஆகி போயிட்டு இருக்கும். அந்த காலத்துல வந்து யாருங்க அதிகமா வண்டி வச்சிருந்தாங்க? இப்ப யார பார்த்தாலும் வண்டி இருக்கு. சரி, இது வந்து ஒன் ஆஃப் த மெயின் ரீசன். ஸோ இதனால கண்டிப்பா இதாகும். அதுக்கப்புறம் தொழிற்சாலைகள் நெறைய வருது சரிங்களா? பெரிய பெரிய தொழிற்சாலை மீன்ஸ் இந்த எம்என்சி கம்பெனி நான் சொல்லல. இந்த காப்பர் ரப்பர் தயாரிக்கிற தொழிற்சாலை, அதுக்கப்புறம் வந்து இந்த கோல்டு தயாரிக்கிற தொழிற்சாலை. இதுக்கெல்லாம் வந்து ஹீட் அதாவது நெருப்பு வந்து அதிகமா தேவைப்படும். இதனாலேயும் வந்து அதிகரிக்கும் சரிங்களா? அப்புறம் காலநிலை மாற்றம். இது எல்லாமே நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க. இப்ப ரீசென்ட்டா இந்த கொரோனா டைம்ல வந்து யாருமே வந்து பைக் எடுக்கல. அதே மாரி பஸ்ல போல சரிங்களா? இந்த மாரி நடந்து தான் போயிட்டு இருந்தாங்க.
அந்த சமயத்தில் வந்து ஓசோன் லேயர் வந்து ரொம்ப வந்து பாதுகாப்பாக மூடிடுச்சான். சரிங்களா? பொல்யூஷனே கிடையாது அந்த 1 இயர் 1.5 இயரில் கொரோனா டைமில் லாக்டவுன் போட்டாங்களே. அதே மாதிரி இயருக்கு இயர் சரிங்களா? அட்லீஸ்ட் ஒரு 1 மந்த் இந்த மாதிரி லாக்டவுன் போட்டால் கண்டிப்பாக வந்து வெப்பமாகறத தடுக்க முடியும். சரிங்க, கடல் மட்டத்தை வந்து உயர்த்துறதை நம்ம வந்து குறைக்க முடியும். பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் இட்ஸ் நேச்சுரல். சரிங்களா? நேச்சுரல் மிஞ்சி நம்மளால எதுவும் பண்ண முடியாது. சரிங்களா? ஸோ கடல் மட்டம் உயருதுன்னா அது வந்து உயர்ந்துட்டு தான் இருக்கும். ஆல்ரெடி வந்து கடல் மட்டம் உயர்ந்துட்டு தான் இருக்குது, சுற்றி கடல். சரிங்களா? உலகத்தோட கடல் மட்டம் உயர்ந்துட்டு தான் இருக்குது. சரிங்களா? ஸோ இன்னமும் உயர்த்தாமல் இருக்கிறதுக்கு, அதாவது 2040 நம்ம வந்து ஒரு 2100க்குள்ளே தள்ளி போடணும்னா, இப்போ நான் சொன்ன விஷயத்தெல்லாம் நம்ம அதாவது பின்பற்றிட்டு வந்தோம்னா கண்டிப்பாக வந்து 2040 வந்து சென்னை வந்து மூழ்கிறதுலேருந்து நம்ம வந்து தடுக்கலாம். சரிங்களா? ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி. இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கீழே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். டாட்டா.